பராசக்தி நமோ நமக. ஓம் பார்வதி பராசக்தி நமோ நமக. தாயே பார்வதி, எனக்கு பிள்ளை இல்லாத குறையை இப்படி தீர்க்கிறாயா? உன்னை பரிபூர்ணமாக நம்பினால் கைவிட மாட்டாய் என்பதற்கு இது அடையாளமா? நாகேந்திரா சுவாமி, ஜெகன் மாதா, எல்லாம் உன் லீலையம்மா. கோயில் கற்பகிரகத்துல இந்த குழந்தை இருந்தது. சோழவடி அம்மன் தான் இந்த குழந்தையை கொடுத்தா. அப்படியா? நான் இங்க இருந்து போய் கோயில் கதவை திறந்தனோ இல்லையோ, பாம்பு படம் எடுத்து கொடை முடிச்சுட்டு இருந்தது. இது பாலகிருஷ்ணன் மாதிரி தூங்கிட்டு இருந்தது. அப்படியா? இதெல்லாம் அம்பாளுடைய கருணை. இத பாருங்க, இந்த பிள்ளைக்கு அம்மன் பேர் சம்பந்தப்படுத்தியே பேர் வைங்கோ. தாட்சாயினி, பராசக்தி கோயில்ல அர்ச்சனை பண்ணிட்டு இருந்த குருக்களாத்துக்கு வந்த குழந்தைக்கு வாய்மனுக்கு பர்வதகுமாரன்னு பேர் வச்சிடுவோம். வச்சிருங்க, அந்த பேரே வச்சிருங்க, பர்வதகுமாரன். குருதேவா, வாமசாஸ்திரத்தை முழுவதுமாக பயின்று விட்டேன். பரிசோதித்து பலனையும் கூட கண்டுவிட்டேன். உங்கள் ஆத்மாவின் அமைதிக்காக நான் பணிபுரிவேன். என்னை வாழ்த்தி அருளுங்கள். பர்வதகுமாரா, கண்ணா, பர்வதகுமாரா, வந்துட்டேன் அம்மா. அம்மா, இப்ப நான் பார்த்தா கூட திருஷ்டிப்படுமா? நல்லா இருக்கே, நான் பார்த்தா கூட திருஷ்டி பட்டுடும். அது சரி, பத்மநாப சாஸ்திரி ஆத்துல அவர் பொண்ணுக்கு பிறந்த நாளாச்சே, போக வேண்டாம்? பரிசு ஏதாவது கொடுக்க வேண்டாமோ? இதோ இப்போ வரேன். ஏன்பா, பகவான் கொடுத்த இந்த இதயத்தை போல உயர்ந்தது வேறு எதுவும் இல்லை. இந்த உயர்ந்த இதயத்தால் வாழ்த்துவதே பரிசுதானே. கண்ணா பர்வதகுமாரா, விசேஷங்களுக்கு போகும்போது நெருங்கையோட போக கூடாதுன்னு சொல்லுவா. இந்தாங்க, இந்த சங்கிலியை பண்ண சொன்னேன். சந்தோஷம். இப்பவே ரொம்ப நேராச்சு, புறப்படலாமா? அதோ பேசிட்டு இருக்கும்போதே வந்துட்டாளே, 100 ஆயுசு. அங்கே இருங்கோ, அங்கே இருங்கோ. அடியே, எங்கே தொலைஞ்ச? வந்தவாளுக்கு காலால தண்ணி கொண்டு வா. இந்தாங்கோ, குழந்தைய வாங்கிக்கோங்க. கூட எதற்கம்மா கண்ணீர்? கண்ணீர் இல்லையப்பா, வாழ்க்கையில என்ன ஒரு குழந்தை அம்மா என்று கூப்பிட்டதை கேட்ட ஆனந்தம் அப்பா, ஆனந்தம். ஏனப்பா, உன் பேர் என்ன? பர்வதகுமாரா. எந்த பாக்கியவதி பெற்றாளோ. ஐயோ 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 ஐயோ, உன் வாயில பாம்பு கொடுங்க. நீ என் குழந்தை முத்தமிடுறதா? வாடா கண்ணா. ஆனந்தம்மா, காலம்ப தண்ணி தந்தாலே யாரும் அது? யாருமே இல்லையா? அவளை வீட்டுல வேலை கரையான வச்சுட்டேன். அப்படியா? பார்க்கும் போதே மரடியாட்டம் இருக்கா. என் பிள்ளை எதுக்காக முத்தமிட்டாளோ? திருஷ்டி போட்டிருக்குமோ என்னமோ. முத்தமிட்டாளா அவ? இருக்கட்டும், அவளை கவனிச்சுக்கிறேன். ஏண்டி, அவ பிள்ளைக்கு திருஷ்டி போட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன்ன சொல்ல மாட்டாடி. எங்காத்துக்கு வந்தாலும் என்னத்தான் சொல்லுவா. அம்மா இல்ல கேக்குறேன், முத்தமிட்டமெல்லாம் உனக்கு எதுக்குடி? சொன்ன வேலை செஞ்சுட்டு மூலையில விழுந்துக்கிட போடினா. அம்மா பரமேஸ்வரி, 10 மாசம் சுமந்து பிள்ளையும் பெத்த நான் ஒரு மலடியா? தாயே தயாமை, எவ்வளவு காலம் எனக்கு இந்த பரிசோதனை அம்மா? பிரிஞ்சு போன என் புருஷனும் என் பிள்ளையும் எப்போ என்கிட்ட சேருவாம்மா?
தாயே, எத்தனை காலம் தான் உன் கருணைக்காக காத்திருக்கிறது அம்மா, காத்திருக்கிறது.